காவல் கட்டுப்பாட்டு அறை எண்ணான 100க்கு அழைத்த பெண் ஒருவர் கோவை விளாங்குறிச்சியிலிருந்து பேசுவதாகவும், வேலைக்கு வந்த தன்னை வீட்டுக்குள் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துகின்றனர் என்றும் கூறி அழுதுள்ளார். சரவணம்பட்டி காவல் நிலைய போலீசார் அந்த வீட்டிற்கு சென்றபோது வெளிப்பக்கம் இரும்பு கேட்டும் உள்பக்க இரும்பு கேட்டும் பூட்டியிருந்தன. தன்னை காப்பாற்றும்படி ஜன்னல் வழியாக கவிதா கோரிக்கை விடுத்ததை அடுத்து போலீசார் உரிமையாளருக்கு போன் செய்து அழைத்துள்ளனர். நீங்க வீட்டை பூட்டிட்டு சாவி அவங்ககிட்டே கொடுத்துருந்தீங்க. நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க 1000 பேர் வேலை செய்யுங்க சார், நாங்களே உள்ள விட்டு பூட்டி வச்சு ஒத்துப்பீங்களா? அது இது எப்படி சட்டத்துக்குள்ள இடம் மாதிரி எனக்கு தெரியல. உரிமையாளர் சிவகுமார் வெளியூர் சென்றுள்ள நிலையில் அவரது உறவினர் பெண்கள் இருவர் வந்து வீட்டை திறந்துவிட்டனர். ஒரு பெண்ணை உள்ளே வைத்து பூட்டி வைக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என கேள்வி எழுப்பிய காவல் ஆய்வாளரிடம் வாக்குவாதம் செய்த அந்த பெண்கள் போலீஸை ஏன் அழைத்தாய் என கவிதாவையும் மிரட்டினர். அவர்களிடமிருந்து கவிதாவை விடுவித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று புகாரை பெற்ற போலீசார் சிவகுமார் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த கவிதாவின் கணவன் அவரை பிரிந்துவிட்ட நிலையில் மகனை காப்பாற்ற ஆன்லைன் மூலம் வீட்டு வேலைக்கு விண்ணப்பித்ததாகவும், அதன் மூலம் சிவகுமார் வீட்டிற்கு வேலைக்கு வந்ததாகவும் கூறினார். முதல் 3 நாட்கள் தன்னிடம் கனிவாக நடந்து கொண்ட சிவகுமார் அதன் பின்னர் அடித்து உதைத்து கொடுமைப்படுத்த தொடங்கியதாக கவிதா தெரிவித்தார். வேலைக்காகத்தானே வந்த, எதுக்கு நீ ஊருக்கு போறேன்னு சொல்லியிருக்க? ஊருக்கு போறதா இருந்தா உன்னை அடிச்சு சித்திரவதை பண்ணுவான். கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு தனியா ரூம் எடுத்து உன்னை அடிச்சு சித்திரவதை பண்ணி கால் கையை உடைச்சு விட்டுருவான். உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுருவேன். நீ எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது, நீ அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிட்டு தான் சாகணும், அந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க சார். இரவு 2 மணி வரை வேலை செய்துவிட்டு அதன் பின்னரே உணவு அருந்த வேண்டும் என்றும், மீண்டும் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து சமையல் செய்ய வேண்டும் என்றும் கூறிய கவிதா சிறு சிறு விஷயங்களுக்கு கூட ஆபாச வார்த்தைகளால் திட்டி அடித்ததாக கூறினார். வேலைக்கு வந்தது முதல் 18 நாட்களாக தன்னை அடைத்து வைத்துள்ளதாக கூறிய அவர், வெளியேற நினைத்தால் திருட்டு பட்டம் கட்டி சிறைக்கு அனுப்பி விடுவோம் என சிவகுமார் மிரட்டியதாகவும் கூறினார். திரும்பி நீ ஏதாவது பேசினேன்னா நீ என்னைய கொலை பண்ண வந்த, என் வீட்டுல பணத்தை திருடிட்டேன், நகையை திருடிட்டேன்னு நான் போலீஸ்ல உன் மேல பொய் புகாரா கொடுப்பேன். இதே மாதிரி ஏற்கனவே என் வீட்டுல வேலை பார்த்த பொண்ணை இந்த மாதிரி நகையை திருடிட்டு பணத்தை திருடிட்டான்னு சொல்லிட்டு நான் ஆளை வச்சு அடிச்சு மண்டையை உடைச்சு மூஞ்சி மரெல்லாம் உடைச்சு பல்லையெல்லாம் கழட்டி அனுப்பி விட்டுருக்கேன். இப்ப அந்த பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையானே தெரியலன்னு சொல்றாங்க சார். தாம் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவன் என்றும், எனவே போலீசிடமே சென்றாலும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் கூறிய சிவகுமார், மீறி போலீசுக்கு அழைத்தால் மகனை கடத்தி கொன்று விடுவோம் என மிரட்டியதாகவும் கவிதா தெரிவித்தார். 5வது நாளே நான் சொல்றேன், நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல, நான் ஊருக்கு போறேன், எனக்கு ஊருக்கு போறதுக்கு எனக்கு விட்டுருங்க, நீங்க சம்பளம் கூட எனக்கு தர வேண்டாம், நான் காசு வச்சிருக்கிறேன், நான் ஊருக்கு போறேன்னு சொன்னதுக்கு உன் இஷ்டத்துக்குலாம் எங்களால விட முடியாது, நாங்க சொல்றதை கேட்டு இருக்கிறதா இருந்தா இங்க இரு, இல்லைன்னா உனக்கு சம்பளமே கிடையாது, நீ அத்துமாரி ஏதாவது பேசினேன்னா உன் மைனை ஆளை வச்சு நான் இங்க இருந்தே ஆளை வச்சு நான் தூக்கி கொலை பண்ணிடுவேன், உன்னையும் கொலை பண்ணா உனக்கு கேட்கறதுக்கு யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 நாளாவே ஒரே மிரட்டலாவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க சார்.